பொண்டாட்டி செத்தப்பனால தானே கல்யாணம் பண்ணிட்டாரு. மனைவி 33லே செத்துட்டாங்க. அப்போது மறுமணம் செய்து கொள்ளவில்லை பெரியார். அவங்க அம்மாலாம் வந்து ரொம்ப வற்புறுத்துறாங்க. பெரியார் சொல்கிறார், எனக்கு இருந்த ஒரே ஒரு தொல்லையும் நீங்கிடுச்சுன்னு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏம்மா என்ன தொல்லைப்பட்டுறீங்க? நான் பாட்ட சுதந்திரமாக இருப்பேன். 200 போய் இப்படி தானே அரெஸ்ட் பண்ணிட்டான், ஒரு 1000 பேர் போனால் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 1000 பெண்களை திரட்டி கொண்டு மறியல் போராட்டம் நடத்துகிறாங்க. பெண்கள் மட்டும் 1000 பேர். அப்போ பார்க்குறான், இவங்களை அரெஸ்ட் பண்ணி எந்த ஜெயிலராக வைக்கிறது? பெண்களுக்குன்னு ஜெயில் இல்லை, நமக்கு இவ்வளவு பேர் வைக்கிறதுக்கு வசதி இல்லை. உடனே கலெக்டர் என்ன பண்ணுறாரு, கவர்னருக்கு கேபிள் அனுப்புகிறார், தந்தி அனுப்புகிறார், இப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணலான்ட்டு. கவர்னர் ஐடியா சொல்கிறார், பேசாமல் 144 வித்ட்ரா பண்ணிக்கோங்கிறார். யாராவது சொந்த மகளை போய் உடலுறவு கொள்வாங்களா? நீ இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறியே, அதெல்லாம் நியாயமா? உன்னுடைய உணர்வை கட்டுப்படுத்திக்க முடியாதா உன்னால் அப்படின்னு கேட்குறதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. நம்ம எழுதின புத்தகம் இல்லை அது. சுயமரியாதை இயக்கத்திற்கு போதிய நிதி ஆதாரம் சேர்ந்த பின்னால் நாம் பெண்களை சம்பளத்துக்கு அமர்த்தி அவர்களை குறிப்பாக கிராமங்களில் பெண்களிடம் போய் நம் கருத்தை பரப்புவதற்கு அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும்னு பெரியார் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அப்போ தான் பெரியாருடைய குடியரசில் வந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து புத்தகங்களாக ஆக்குகிற முயற்சியை முன்னெடுத்தவர் மணியம்மை. புத்தகம் மட்டும் ஆக்கலை, விற்று கொடுத்து தான் அவங்க தான். ஒரு 92 வயதுள்ள ஒருவர் இங்கே 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். இங்கே மேட்டூரில் பௌத்திராளம் தொடங்கி வைத்து, இங்கிருந்து சங்ககிரிக்கு போய் அங்கேயும் தொடங்கி வைத்து பேசி விட்டு வர்றார். வந்து மால்கோ மெட்ராஸ் அலுமினியம் கம்பெனியை சுற்றி பார்க்கிறார். முடிச்சுட்டு குளத்தூரில் பொதுக்கூட்டம், அங்கே 2 மணி நேரம் பேசினார். அப்போ எந்த வயதில் எப்படி இருக்கார்? அந்த முதியவரை, தமிழ்நாட்டிற்கு தேவையான பாதுகாவலான அந்த முதியவரை பாதுகாக்கிற பணியை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. சவுந்தரபாண்டியனுக்கு என்ன, ஆட்டுக்கு பஞ்சமா, கோழிக்கு பஞ்சமா, மீனுக்கு பஞ்சமா போட்டார். நம்ம இயக்கத்துக்கு இல்லையா காலனா வீணா போச்சுன்னாராம். காலனாவை கணக்கு பார்க்குறாரு. அவர் சோறு போட்டதெல்லாம் பெருசு இல்லை, சோடாவுக்கு காலனா செலவு பண்ணிட்டேன். இந்த ஆள் பண்ணது காலனா இயக்கத்திற்கு நஷ்டம், எனக்கு நஷ்டம்னு அவர் சொல்லலை. ஏன்னா அந்த காசு பூரா இயக்கத்துக்கு தான் போக போகுது. காலனா இயக்கத்துக்கு இல்லையா நஷ்டம் அப்படின்னாராம். திருமணமான போது ராமாமிருத அம்மாள் கூட சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணுறா என்ன பண்ணிக்கலாம்ல, நீ ஏன் அவ்வளோ போய் பண்ணுன்னு கேட்குறாங்க. அவங்க எழுதுகிறாங்க பத்திரிக்கையில். அவர் சொன்னார், நீ எனக்கு முன்னால் செத்து போயியாட்டுருக்கு, இன்னும் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறது? என்னையா நீங்கள் எதுக்கும் கலங்காதவர், எனக்கு உடம்பு சரிலாம் கலங்கி உட்காந்துட்டு இருந்தீங்களே அப்படின்னாராம். இல்லைம்மா நீ செத்து போயிடணும் நான் கவலைப்படல, இவ்வளவு அவமானத்தை சந்தித்து இந்த ஏற்பாடு பண்ணமே, அது வீணாக போயிட மாட்டிருக்குதேன்னு நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொன்னாராம் பெரியார். பெரியார் தனக்களித்த சொத்துக்களையும் குடும்ப ரீதியாக அவருக்கு அவங்க அப்பா வழியில் வந்த சொத்துக்களையும் சேர்த்து தான் பெரியார் மணியம்மை பாலிடெக்னிக் கட்டப்பட்டது. பெரியார் தமிழர் கழகம் அப்படின்னு காலையில் பேர் வச்சு, அதை கொஞ்சம் பேர் பெரியார்கிட்ட, ஐயோ நீ கன்னடம் பேசுகிறோன்னாச்சே சிக்கலாகி போயிருன்ட்டு சீமான் மாதிரி யாரோ சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு, அதனால் திராவிடர் கழகம்னு பேர் வச்சாங்க என்பதாக ஒரு கதை. அது உலவி வந்த கதையினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். வளர்த்த மகளை திருமணம் செய்யலாமா அப்படின்றது. ஏன்னா மணியம்மையாரை பற்றி அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெரியார் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரும்பா, பொண்டாட்டி செத்தப்பனால தானே கல்யாணம் பண்ணிட்டாரு. மனைவி 33லே செத்துட்டாங்க. அப்போது மறுமணம் செய்து கொள்ளவில்லை பெரியார். அவங்க அம்மாலாம் ரொம்ப வற்புறுத்துறாங்க. பெரியார் சொல்கிறார், எனக்கு இருந்த ஒரே ஒரு தொல்லையும் நீங்கிடுச்சுன்னு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏம்மா என்ன தொல்லைப்பட்டுறீங்க? நான் பாட்ட சுதந்திரமாக இருப்பேன். அதுக்கு முந்தினா நான் ரஷ்யாவுக்கு போன போது நாகம்மாள் மிகவும் பயந்து விட்டார். அவர் எழுதுகிறார், எனக்கு ஏதாவது ஆபத்து வருமா, இங்கே வந்தப்பனால கம்யூனிஸ்ட் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவானா என்று பயந்து அந்த அம்மாவுக்கு நோவே வந்துருச்சு என்று அவர் எழுதுகிறார் பெரியார். அது பயந்துக்கிட்டு என்ன தொல்லை பண்ணிகிட்டே இருக்கோம், எதுக்கு இல்லாமல் போனது மகிழ்ச்சி. நாகம்மாள் மறைந்தது நன்மைக்கேன்னு எழுதினார். யாராவது ஒரு தலைவர் எழுதுவானா, பொண்டாட்டி செத்தது நல்லதுக்கு தான்டா அப்படின்னு வேணா எழுதுவானா? பெரியார் தான் எழுதினார். ஆனால் அவங்கள பற்றி மிக உயர்வாக, ஏன்னா நாகம்மையார் ஒரு இயக்க போராளியாக தான் இருந்தாங்க. வைக்கம் போராட்டத்தில் போய் கைதானவர்கள். அவங்க பெண்களை திரட்டி கொண்டு போனாங்க. காங்கிரஸ்காரர் இருந்தப்போ மதுவிலக்கு போராட்டம், அந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டம், அதில் முத நாள் பெரியார் போகிறாரு.
பெரியாரை பிடிச்சி உள்ள போட்டுறான். 100 பேரை 150 பேரை போகிறாங்க, பிடிச்சி உள்ள போட்டுறான். அடுத்த நாள் 144 உத்தரவு, தடை உத்தரவு போடுறான் போராட்டத்துக்கு. மீறி போகிறாரு பெரியார், கைது பண்ணிட்டாங்க. மணியம்மையார் நினைக்கிறாங்க, இந்த நாகம்மையார் 200 போய் இப்படி தானே அரெஸ்ட் பண்ணிட்டான், ஒரு 1000 பேர் போனால் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 1000 பெண்களை திரட்டி கொண்டு மறியல் போராட்டம் நடத்துகிறாங்க. பெண்கள் மட்டும் 1000 பேர். அப்போ பார்க்குறான், இவங்களை அரெஸ்ட் பண்ணி எந்த ஜெயிலராக வைக்கிறது, பெண்களுக்குன்னு ஜெயில் இல்லை, நமக்கு இவ்வளவு பேர் வைக்கிறதுக்கு வசதி இல்லை. உடனே கலெக்டர் என்ன பண்ணுறாரு, கவர்னருக்கு கேபிள் அனுப்புகிறார், தந்தி அனுப்புகிறார், இப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணலான்ட்டு. கவர்னர் ஐடியா சொல்கிறார், பேசாமல் 144 வித்ட்ரா பண்ணிக்கோங்கிறார். 144 இருந்தால் தான் 5 பேருக்கு மேலே கூடக்கூடாது. 144 எடுத்துகிட்டு தீர்ந்து போச்சு இல்லை. உடனே அன்றைக்கு இவங்க போராட்டம் நடத்துகிறப்பெல்லாம் எடுத்துடுறாரு, 144 நீக்கி கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட ஒரு போராளி அவங்க. அடுத்தது பெரியார் மீது வைக்கிற அடுத்த விமர்சனம், வளர்த்த மகளை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்ட்டு அதை பல பேர் சொல்லிகிட்டே இருப்பான். அது என்னென்னா, நம்ம இவன் தான் நம்மளை சொல்லிட போகிறான்றதுக்கு முன்னாலேயே சொல்லிடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் பாகவதத்தில் ஒரு வரி இருக்குது. பாகவதம் அப்படின்னு கேள்விப்பட்டு, ஸ்ரீமத் பாகவதம் அதில் நிறைய கடவுள் கதையை பற்றி, கடவுளை பற்றி எல்லாம் சொன்ன புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 3வது அத்தியாயம் 12வது பிரிவில் 30வது ஸ்லோகம் 3.12.30ன்னு வச்சுக்கங்க. ஸ்ரீமத் பாகவதம் நீங்கள் கூகுளில் போட்டு தேடலாம். அதில் ஒருத்தர் பிரம்மாவை பார்த்து கேட்குறாரு, பிரம்மா என்ன நீ இப்படி பண்ணுற, நீ இது வரைக்கும் யாரும் இப்படி பண்ணதில்லையே என்று அவரிடம் போய் கேட்குறாரு. என்ன பண்ணதில்லைன்னா, யாராவது சொந்த மகளை போய் உடலுறவு கொள்வாங்களா, நீ இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறியே, அதெல்லாம் நியாயமா, உன்னுடைய உணர்வை கட்டுப்படுத்திக்க முடியாதா உன்னால் அப்படின்னு கேட்குறதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. நம்ம எழுதின புத்தகம் இல்லை அது. ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்கிறான், நீ தான் இருக்கிறதுலையே, யூ ஆர் த சுப்ரீம் பீயிங் இன் த யூனிவர்ஸ், இதுதான் இருக்கிறதுலையே பெரிய ஆள். ஸோ ஹவ் இஸ் தட் யூ வுட் வாண்ட் டு ஹாவ் செக்ஸ் வித் யுவர் டாட்டர் அண்ட் கேனாட் கண்ட்ரோல் யுவர் டிசைர். எப்படி மகளோடு உறவு வைத்துக் கொள்கிறாய், அதை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது தந்தையே அப்படின்னு ஒருத்தன் பிரம்மாவிட்ட போய் சொல்கிறான். அது அப்படி தான் ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்குது. இவன் பாப்பா என்ன பண்ணிட்டான், முன்னாலேயே சொல்லிட்டான், இந்த பெரியாரை சொல்லிடுவோம், சொல்லிட்டா தான் அந்த பசங்க இதை பேச மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டான். நாங்கள் இதை பேசுவோண்டா, இருக்குதுடா பாகவதத்தில், இப்படித்தானே எழுதி வைத்திருக்கிறேன். ஸ்ரீமத் பாகவதம் 3.12.30. நீங்கள் அந்த வாசகத்தை எடுத்து எங்கேயாவது வாய்ப்பு இருக்கிறவங்க பார்த்துக்கலாம். அது அடுத்த வரி, அடுத்த 31லேயும் அது வரும். இதை எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இப்படி தான் பல நேரங்களில் செய்வார்கள். அடுத்து வர கேள்வி கூட அதுதான். திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று கூறுகிறார்கள் என்ற கேள்விக்கு அதுதான் பதில். பெரியார் ராமாயணத்தை பற்றி சொல்லுகிறார், கம்பராமாயணத்தை பற்றி சொல்லுகிறார். அதை பற்றி பேசுகிற போது இலக்கண சிறப்புள்ளது கம்பராமாயணம், அதை நீங்கள் வேண்டான்னு சொல்லலாமா, அதை கைவிடுங்கள், எதிருங்கள் என்று சொல்லலாமா என்று கேட்கிறார். அப்போ தான் பெரியார் சொல்கிறாரு, சரிப்பா, தங்கத்தட்டில் வச்சு மலத்தை கொடுக்குறான். அவர் அமேத்தியம் என்ற சொல்லை பயன்படுத்துவார். தங்கத்தட்டில் அமேத்தியத்தை வைத்து கொடுத்தால் நீ சாப்பிட்டு விடுவாயா? கொடுக்குற சரக்கென்ன? கம்பராயம்ன்ற அழகிய பாடல்கள், ஓசை நியமிக்க பாடல்கள் என்ற தங்கத்தட்டில் வச்சு கொடுக்குறான். கொடுக்குற சரக்கென்ன? மலத்தை கொடுக்குறான். அது நீ சாப்பிட்ருவியா? நீயே இலக்கண மகிழ்ச்சி, இலக்கணம் நிறையா இருக்குது, இலக்கியமாக இருக்குது, எதுகை மோனையோடு இருக்கிறது, ஓசை நயத்தோடு இருக்கிறது என்பதற்காக செய்து விடுவாயா என்பதை கம்பராமாயணத்தை எடுத்துக்கிட்டு திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த அமேத்தியம் என்று பெரியார் மலம்னு சொன்னார் பெரியார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம ஆளுங்க சொல்ல முடியல அதை எடுத்து. ஏன்னா நமக்கு போதிய ஆதாரங்கள் அப்போது நம் கையில் கிடைக்கவில்லை. இந்த ஏடுகள்லாம் பெரியார் என்ன பேசியிருக்கான்றதும் நமக்கு கிடைக்கல. கிடைத்த பின்னால் தான் தெரியுது எவ்வளோ ஃப்ராடு பண்ணிருக்கானுங்க, எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கானுங்கன்னு தெரியுது. கம்பராமாயணத்தை பற்றி சொல்லுவேன். சரி, இப்போது மணியம்மையார் விஷயத்துக்கு வருவோம். நான் தொடங்கினா அதுக்குள்ளே தான் உணவு இடைவேளைக்காக விட்டாச்சு. பெரியாருடைய மனைவி
1933 இறந்து போனார். அதற்கப்புறம் அவர் நல்லது, நாகம்மை மறைவு நன்மைக்கே என்று எழுதினார். அப்போ நம்ம தன்னுடைய வேலையை செய்யலான் இருக்கான், அடிக்கடி ஜெயிலுக்கு போகிட்டு இருக்கான், அந்த அம்மா அப்பாவை ரொம்ப கஷ்டப்படும், அடிக்கடி ஜெயிலுக்கு போகணுன்னா என்றெல்லாம் சொல்லுகிறார். அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை என்னை எடுக்கக்கூட போராட்டங்களை நான் முன்னெடுக்கப் போகிறேன், அந்த அம்மா இல்லாமல் இருக்கிறது நல்லது, இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் வசனப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க என்று அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெரியார் அதற்கு பின்னால் திருமணம் செய்து கொள்வது 16 ஆண்டுகள் கழித்து 1949 தான் மணியம்மை திருமணம். 1949 பெரியாருக்கு வயது 70. நாகம்மையார் இறந்தபோது அவருக்கு வயது 54. இப்போ 54 வயசில் கல்யாணம் பண்ணிக்காதவர் 70 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு என்பதாக சொல்லி தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். பெரியார் அதுவும் வளர்த்த மகளையே, பெரியாருக்கு வளர்த்த மகளும் இல்லை, ஒரு மகளும் இல்லை, பெரியாருடைய நண்பருடைய மகள். பெரியாருடைய வரலாற்றில் பார்த்தால் விருதுநகர் மாநாடுன்னு 1931 ஒரு மாநாடு கூட்டுறாரு பெரியார். அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுறார். இந்த தீர்மானத்தை படித்தா தான் அதுக்கு பொருள் புரிந்து கொள்ள முடியும். அந்த மாநாட்டு ஒரு தீர்மானம் என்னவென்றால், சுயமரியாதை இயக்கத்திற்கு போதிய நிதி ஆதாரம் சேர்ந்த பின்னால் நாம் பெண்களை சம்பளத்துக்கு அமர்த்தி அவர்களை குறிப்பாக கிராமங்களில் பெண்களிடம் போய் நம் கருத்தை பரப்புவதற்கு அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும்னு பெரியார் ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, நம்மலாம் பிரச்சாரம் பண்ணுறோம், முழு நேர பணியாளராக பெண்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கான சம்பளங்கள், அவங்களுக்கான வாழ்க்கை செலவுக்கு நம்ம கொடுக்கணும். எப்போனா நமக்கு சுயமரியாதை இயக்கத்துக்கு போதிய நிதி ஆதாரம் கிடைத்தவுடன் அப்படி பெண்களை அமர்த்தி எல்லா பகுதிகளிலும் இருக்கிற கிராமங்களில் நகரங்களில் பெண்களிடம் போய் அவர்கள் சுயமரியாதை கருத்துக்களை பேச வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை 31 போடுறார். அந்த சிந்தனை அவரிடம் இருந்து கொண்டு தான் தொடர்ந்து இருந்திருக்கும். அந்த தீர்மானத்தை நம்முடைய இயக்கத்தின் பெண்கள் பல பேர் படித்திருக்கக்கூடும். அதே போலத்தான் மணியம்மையார் அவங்க அவருடைய அப்பா கனகசபை என்பவர் வேலூரை சார்ந்தவர், குடியாத்தம்னு நினைக்கிறேன், வேலூரை சார்ந்தவர். அவர் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவர். சுயமரியாதை இயக்க சிந்தனைகளுக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு இந்த இயக்கத்தில் பணியாற்றியவர். அவருடைய மகள்தான் மணியம்மை. மணியம்மைக்கு காந்திமதி என்பது தான் பெயர். அதில் ஒரு தமிழர், ஒரு தமிழ் ஆர்வமிக்க ஒருவர் இருந்தார், சுயமரியாதை இயக்கத்தில் கொஞ்சம் காலம் இருந்தார். அவர் தான் இது வடமொழி சொல்லாக இருக்கிறது என்று அரசியல் மணி என்று அவருடைய பெயரை மாற்றுகிறார். இந்த பொண்ணுக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது, ஏன்னா அதுக்கு சுயமரியாதை இயக்கத்தை அரசியலாகத்தான் அவரும் பார்க்குறாரு. அதனால் அரசியல் மணின்னு பேரை மாற்றுறாங்க. அந்த அம்மாவுக்கு அரசியல் சொல்ல பிடிக்கல. அதனால் அவங்க அப்பா பேர் கனகசபை, இவங்க பேர் மணியம்மை, மன்னிக்கணும் அரசியல் மணி, கேஏ மணின்னு தான் போட்டுக்குவாங்க. அவங்க அரசியல் மணின்னு போட மாட்டாங்க. அது என்னடா அரசியல் மணின்னு அவர் பேர் வச்சுட்டு போயிட்டார், நம்ம அதை சொல்கிறது நல்லாவா இருக்குது, உன் பேர் என்னமோ அரசியல் மணின்னு என்னவா இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க. அவர்கள் எப்படி சுயமரியாதை இயக்கத்து பெண்கள் அப்போது பெண் உரிமையை பற்றி அறிந்தவர்களாக அப்படி தான் வளர்க்கப்பட்டிருந்தார்கள். நம்மால் உடனே போய் கேள்வி கேட்பான்ல, எப்போ உங்கள் பிள்ளை கல்யாணம்பா, உடனே கணக்காக சொல்லுவாராம், இது நான் பதிலளிக்கக்கூடிய கேள்வி அல்ல, என் மகக்கிட்ட போய் கேட்டுக்கோ என்று சொல்லுவாராம். அது நான் எப்படி சொல்லுவேன், அந்த பிள்ளை எப்போ கல்யாணம் பண்ணிக்குதோ, யாரை பார்த்து கல்யாணம் பண்ணால் தெரியாது, இப்போ அதுக்கிட்ட கேட்டுக்கோ. அந்த அம்மாக்கிட்ட போய் கேட்பாங்களாம், இதை தவிர வேறு கேள்வியை உங்களுக்கு கேட்க தெரியாதான்னு சொல்லுமா. உனக்கு என்னையா போகுது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை உனக்கு என்ன என்று தொடர்ந்து இயக்கத்தில் தன்னை முழுநேர பணியாளராக ஆக்கி கொண்டு பரப்புரைகளை செய்ய வேண்டும் என்பது அந்த அம்மாவனுடைய கருத்து. அந்த காலகட்டத்தில் தான் அவர் கனகசபை இறந்து போகிறார். இறந்து போனதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன செய்வதுங்கிற போது இந்த பெரியாரியல் பணி செய்ய விருப்பம் என்ற காரணத்தால் பெரியார் தன்னோடு அழைத்து கொள்கிறார். நீ வாமா, இங்கே வேணா இருந்துக்கிட்டு. அப்போ தான் பெரியாருடைய குடியரசில் வந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து புத்தகங்களாக ஆக்குகிற முயற்சியை முன்னெடுத்தவர் மணியம்மை. புத்தகம் மட்டும் ஆக்கலை, விற்று கொடுத்து தான் அவங்க தான்.
எந்தெந்த கூட்டம் நடத்தாலும் போய் அங்கே போய் விற்பது. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் ஒரு முறை எழுதுகிறார். மணியம்மையாரை பற்றி எழுதுகிற போது அன்னை மணியம்மையார்னு எழுதுகிறார். பாரதிதாசன் பிறந்தது 1891, இந்த அம்மா பிறந்தது 1920, 18, 19ன்னு வச்சுக்கங்களேன். இப்போ 2 பேருக்கு வயசு வித்தியாசம் 20 வருஷம் வித்தியாசம். 20 வயசு மூத்தோரான பாரதிதாசன் மணியம்மையாரை அன்னை மணியம்மையார்னு எழுதுகிறார். உடனே அது குறித்து ஒருத்தர் கேள்வி கேட்குறார். அவர் ஒரு பத்திரிக்கையில், குயில் பத்திரிக்கையில் ஒருத்தர் கேள்வி கேட்குறார். என்னங்க நீங்கள் போய் அந்த அம்மாவை சொல்கிறீங்க, மணியம்மை அன்னை என்று அழைப்பது ஏன் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் 10/5/1960 குயில் ஏட்டில் பதில் எழுதுகிறார் பாரதிதாசன். அவர் சொன்னதை படித்தாவே உங்களுக்கு மணியம்மையாரை பற்றி தெரியும். அவன் என்ன கேள்வி கேட்குறான் தெரியுங்களா? புகழக்கூடாத மணியம்மையாரை அன்னை என புகழ்கிறீர்களே. திமுககாரன்னு தெரியுது கேள்வி கேட்குறப்பே. இது சரியா என்று மண்ணச்சநல்லூர்லேருந்து ஒருவர் கேட்ட கேள்விக்கு புரட்சி கவிஞர் பதிலளிக்கிறார். சொல்கிறாரு, அவரை பற்றி சொல்கிறார். நான் இளமை போதில் முருகனை புகழ்ந்தோம், பாடினோம். ஆனால் முருகன் நாளடைவில் புகழத்தக்க ஒரு பொருள் என்று, பாடத்தக்க ஒரு பொருள் என்று என கண்டோம். முருகனை புகழ்வதை விட்டோம், முருகனை பாடுவதை விட்டோம். முதல்ல நான் முருகனுக்கெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். காவடி செந்தெல்லாம் நிறைய எழுதியிருக்கார், முருகனை பற்றிலாம் எழுதியிருக்கார். அதை விட்டேன். அடுத்தது என்ன பண்ணுறான்? பாரதி தமிழ் பாட்டுக்கு ஒரு புதுநடை கண்ட புலவன், பாரதியை புகழ்ந்தோம், பாடினோம். இதை சிலர் எதிர்த்தார்கள். பாரதிதாசன் என்று பெயர் வைத்து கொண்டிருப்பதை எதிர்த்து வருகிறார்கள். அவர்களின் எதிர்ப்பையும் நாம் பொருட்படுத்தவில்லை. ஆனால் நாம் புகழ்வதற்கும் புகழ்ந்து பாடுவதற்கும் பாரதியை விட ஒருவர் இருக்கிறாரா, அவர் யார் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தோம். இன்னும் இதை விட பெரிய ஆளை பாடணுண்டா, என்னடா பாரதியார்லாம் இது சொன்னார் கரெக்டு, அவரை விட யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் ஒரு ஆளை பார்த்தேன். யாரை பார்க்கார் என்றால், தாம் போகும் வழியை மறித்து கொண்டிருந்த ஒரு குன்றத்தை, ஒரு பெரிய பாறை மறைச்சிட்டு போகிற வழியை குத்தி உடைத்து கொண்டிருந்த 2 தோள்களை கண்டோம். அந்த பாதையில் இருக்கிற கல்லை தோளால் அடித்து உடைக்கிற ஒரு ஆளை பார்த்தோம். ஒரு தோளை கண்டோம். தம்மை நோக்கி சீறி வருகின்ற நெருப்பு மழைக்கு சிரித்து கொண்டிருந்த 2 உதடுகளை கண்டோம். அவர் நெருப்பே வந்தால் கூட சிரிச்சிட்டே, வாப்பா நெருப்பு தானே வருத்தம் அப்படின்ற மாதிரி இருக்கு பார்த்தேன். தமிழ் நெறி காப்பேன், தமிழரை காப்பேன், ஆரிய நெறி அடியோடு மாய்ப்பேன் என்று அறையில் அல்ல மலைமேல் நின்று மெல்ல அல்ல தொண்டை கிழிய முழக்கமிடும் ஓர் இருடியத்தால் செய்த உள்ளத்தை கண்டோம். அப்படி ஒன்று பார்த்தேன். தமிழ் பண்பை காப்பேன், ஆரியர்களை ஒழிப்பேன் என்று ஒரு ஓங்கி ஒழிக்கிற ஒரு குரலை கண்டேன். அது மட்டுமல்ல, குன்று உடைக்கும் தோடும், நெருப்பு மழைக்கு சிரித்த உதடுகளும், இருடிய உள்ளமும் ஒரே இடத்தில் கண்டோம். இந்த அணுகுண்டு பட்டறை தான் பெரியார் என்பதும் கண்டோம். அப்படிப்பட்ட ஆள் யாரானா பெரியார் தான் என்று கண்டோம். பெரியாரை புகழ்ந்து பேசினோம், புகழ்ந்து எழுதினோம், புகழ்ந்து பாடினோம். ஆயினும் நாம் புகழ, நாம் பாட இன்னும் ஒரு மேலான பொருள் வேண்டுமென்று ஆராய்ந்து கொண்டிருந்தோம். அப்படி சொல்கிறார். பெரியார் செத்து கொண்டிருந்தார். 60 அவர் எழுதுகிறார். செத்து கொண்டிருந்தார். தமிழர் அழுது கொண்டிருந்தார். ஐயோ பெரியார் வயசாகிடுச்சே, செத்து போயிடுவாரேன்னு அவன் அழுதுகிட்டே இருந்தான். ஆனால் பெரியாரின் உடம்பை விட்டு பிரிந்து போக மூட்டை முடிச்சுகளுடன் காத்திருந்த உயிரை போகாதே என்று இழுத்து பிடித்து வைத்து கொண்டிருந்தவை 2. அவர் உயிர் போகுது, ஆனால் இழுத்து பிடிக்குது 2. அது என்னென்னா, ஒன்று அவரின் பெருந்தொண்டு, மக்கள் மீது அவர் வைத்திருந்த அருள் மற்றொன்று, மக்கள் மீது வைத்த அன்பு இன்னொன்று. ஆயினும் காற்றிறங்கிய பொதிமாடு போல் பெருத்து தொங்கும் அவர் விதையின் ஒருவால் ஒட்டி ஆண்குறிய நின்று முன்னறிவிப்பின்றி பெருகும் சிறுநீரை அவருக்கான ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கு தான் பாட்டிலில் வச்சு அதை ஒரு பக்கெட்டில் வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு போவார் பெரியார். தெரியும், கடைசி வரைக்கும் நீங்கள் பெரியாரோடு நேரில் பார்த்தவர்கள் இருக்க கூட படத்தில் பார்த்துருக்கலாம். பெரியாருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு டியூப் வச்சுருப்பாங்க. அவர் சிறுநீரை அவரால் அடக்க முடியாது, அது பாட்டில் போயிட்டே இருக்கும். அதை ஒரு பாட்டிலில் வச்சு பிடிப்பாங்க.
அந்த பாட்டிலில் ஒரு பக்கெட்டில் வச்சுருப்பாங்க. அதை பெரியாரே கையில் தூக்கிட்டு தான் எல்லா இடத்துக்கும் போவார் மீட்டிங். அப்படி போயிட்டுருக்குது. அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தோம். ஒட்டிய ஆண் குறியினின்று முன்னறிவிப்பின்றி பெருகும் சிறுநீரை உணனிருந்து களம் ஏற்றி காக்கும் ஓர் பெருந்தொண்டு. அப்படி செய்ய வேண்டிய ஒரு வேலையை அவர் பெருந்தொண்டால் செய்ய முடியாது. அவர் செஞ்ச தொண்டுக்கு செய்ய முடியாது. அவர் மக்கள் மேல் வைத்துள்ள அருளால் முடியாது. பெரியார் வாழட்டும் என்று தன் துடிக்கும் இளமையை பெரியாருக்கு ஒப்படைத்த ஒரு பொடிப்பெண்ணை அன்னை என்று புகழாமல் நாம் வேறு என்ன என்று புகழ வல்லோம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை வந்தாப்பா, பெரியார் சாகாமல் பார்த்துக்கிறதா என் வேலைன்னு பண்ணிகிட்ருக்கா. அந்த பிள்ளையை நான் அன்னைன்னு கூப்பிடாமல் நம்ம என்னன்னு கூப்பிட்டோம் நான். ஏன்னா இவருக்கு அவங்களுக்கு சொன்னால் வயது வித்தியாசம் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன் நான். 2 பேருக்கும் உள்ள வயது வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனாலும் சொல்லுகிறார். நான் சொன்னேன். அதுக்கு மேலே சொல்கிறார், பெரியார் மேடை மேல் வீற்றிருப்பார். ஓர் இலக்கம் தமிழர், 1,00,000 தமிழர் அவரின் தொண்டுக்காக மல்லிகை முதலிய மலர்களாலும் வெட்டிவேர் முதலிய மணப்பொருள்களாலும் அழகு பெற கட்டிய மாலை ஒவ்வொன்றாக சூட்டி பெரியாருக்கு எதிரில் 2 வண்டி எளிவைப்பாக குவிப்பார்கள். பெரியாருக்கு போட்ட மாலையெல்லாம் 2 வண்டி அளவுக்கு அங்கே இருக்கும். அதே நேரத்தில் எல்லாம் உடைய அன்னை மணியம்மையார் ஏதுங்கெட்ட வேலைக்காரி போல் மேடைக்கு ஏறத்தாழ அரைக்கல் தொலைவில் தனியே உட்கார்ந்து சுவடி விட்டு கொண்டிருப்பார்கள். இயக்க புத்தகத்தை வித்துட்ருப்பாங்க. ஒரே ஒரு மாலையை என் துணைவியாருக்கு போடுங்கள் என்று அந்த பாவியாவது சொன்னதில்லை. பெரியார் சொல்கிறாரு, அந்த பாவியாவது ஏன்டா எனக்கு இத்தனை போடையும் அவளுக்கு ஒரு மாலையை போடுங்கடான்னு சொன்னதில்லை. எம் அன்னையாவது முன்னே குவிந்துள்ள மாலைகளை மூட்டை கட்டுவதின்றி அம்மாலைகளில் எல்லாம் மணக்கும் பெரியார் தொண்டை முகர்ந்து முகர்ந்து மகிழ்வதின்றி ஓர் இதழை கிள்ளி தம் தலையில் வைத்தார் என்பதும் இல்லை. அந்த மாலையை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்களே தவிர, அதில் இருக்கிற பெருமைகளை மகிழ்ந்தார்களே தவிர, அதிலிருந்து ஒரு பூவை கிள்ளி தலையில் வச்சுலான்னு நினச்சதே கிடையாது. எப்பவும் மன்னச்ச நல்லூராரே அவர் கேள்வி கேட்டவருக்கு சொல்கிறாரு, நாம் வேறு யாரை புகழ வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. நான் யாரா புகழுவேன்? மணியம்மையாரை புகழாமல் நான் யாரை புகழுவேன் என்று அவர் அந்த கட்டுரையில் அவர் அந்த கேள்விக்கு பதில் அவர் எழுதுகிறார். அவர் பத்திரிக்கையில் கேள்வி கேட்குறான், நீ போய் மணியம்மையார் அன்னைங்கிற நீயே உன் வயசு என்ன அவ வயசு என்ன என்று கேட்கிறான். அதுக்கு எழுதின பதில் ஏறக்குறைய நான் சொன்னதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். பெரியார் அவர் வந்தபோது அவருக்கு இருந்த நோய்கள் அவ்வளவு சிக்கலான நோய்கள் இருந்தன. குறைந்த அளவுக்கு சில பேர் சொல்லுவாங்க மணியம்மையார் பெரியாரை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்கன்ட்டு. என்ன கொடுமைப்படுத்தினாங்க? பெரியார் என்ன பண்ணுவாராம், யாராவது இனிப்பு கொண்டு வந்து கொடுத்தா அப்படி பேப்பரை வச்சுட்டு படிக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பார். அந்த அம்மா விடாது, பார்த்தா தடுத்துருவோங்கிறதுனால பேப்பரை வச்சு மறைச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாராம். இந்த அம்மாவுக்கு தெரியுமா, பேப்பரை வச்சு மூஞ்ச மறைச்சிருந்தா என்னமோ திருட்டுத்தனம் பண்ணுறாருன்னு தெரியுமா. ஓடி அதை பிடிங்குவாங்களாம். அவங்க வேண்டாங்கிற நீ ஏன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அவங்க பிடிங்க கொள்ளுவாங்க. இங்கே கூட மேட்டூருக்கு வந்தபோது அவருக்கு வயிறோட்டுறோம், வயிறு எடுத்துகிட்டு இருந்தது. அவர் ஒரு பெரியார் இங்கே வர்ற ஆண்டு 71ன்னா 92 ஆண்டு வயதில் அவர் வர்றாரு இங்கே. அப்போ தான் முதல்ல மேட்டூரில் பகுதியாளரை தொடங்கி வைக்கிறாரு. காலையில் மேட்டூரில் பகுதியாளரை தொடங்கி வச்சுட்டு நேராக சங்ககிரிக்கு போகிறார். சங்ககிரியில் ஒரு பகுதியாளரை தொடங்கி வைக்கிறார். முடிச்சுட்டு திருப்பியும் மேட்டூர் மால்கோவை சுற்றி பார்க்கிறார், அது எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்ட்டு. அதை முடிச்சுட்டு குளத்தூரில் பொதுக்கூட்டம் அவருக்கு. ஒரு 92 வயதுள்ள ஒருவர் இங்கே 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். இங்கே மேட்டூரில் பகுதியாளர் தொடங்கி வைத்து இங்கிருந்து சங்ககிரிக்கு போய் அங்கேயும் தொடங்கி வைத்து பேசி விட்டு வர்றார். மால்கோ மெட்ராஸ் அலுமினியம் கம்பெனியை சுற்றி பார்க்கிறார். முடிச்சுட்டு குளத்தூரில் பொதுக்கூட்டம் அங்கே 2 மணி நேரம் பேசினார். அப்போ எந்த வயதில் எப்படி இருக்கார்? அந்த முதியவரை, தமிழ்நாட்டிற்கு தேவையான பாதுகாவலான அந்த முதியவரை பாதுகாக்கிற பணியை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. சரி இருக்கட்டும், அடுத்து நம்ம வருவோம். இப்போ அந்த மணியம்மையார் இங்கே வந்தவுடன் பெரியார் பார்க்குறாரு, என்னம்மா அப்படி என்ன செய்யலான்ற உடனே புலவர் கல்லூரியில் அவங்க சேர்றாங்க. மணியம்மையார், நீ கொஞ்சம் பண்ணிக்கோ, தமிழ் இலக்கியங்களை பற்றி நிறைய எழுத வேண்டியிருக்கு, நீ கொஞ்சம் படி என்றுருக்கார். அதை கொண்டு போய் புலவர் கல்லூரியில் பெரியார் அது கன்னியாகுமரி மாவட்டத்து பக்கத்தில் குலசேகரப்பட்டினத்தில் நம்முடைய சிடி நாயகம் என்று சொல்லுகிற பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் சர்வாதிகாரியாக இருந்தவர். அவர் ஓய்வு பெற்ற சப் ரிஜிஸ்டர் அதுக்கு மேலே ஏதோ ஒரு பதவிக்கு போய் ஓய்வு பெற்றவர்.
அவருடைய அவர் ஒரு புலவர் கல்லூரி நடத்த அதில் கொண்டு போய் அந்த அம்மாவை சேர்க்குறார். ஆனால் எக்ஸாம் எழுத முடியல. அந்த புலவர் கல்லூரியில் படிக்கிறப்பயே சிடி நாயகமும் அந்த அம்மாவும் சேர்ந்து பொதுக்கூட்டத்துக்கு போவாங்களாம் பேசுகிறதுக்கு. கல்லூரியிலையும் படிக்கிறாங்க, மாலையில் பொதுக்கூட்டத்துக்கும் போயிட்டுருக்காங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு மதுரையில் சென்டர், மதுரையில் வந்து எழுதுறதுக்கு வர்றாங்க. அப்போ ஒருத்தன் வேலூர்காரன் பார்க்குறான், என்னடா நம்ம கனகசோ பொண்ணு இங்கே சுற்றுது அப்படின்னு பார்க்குறான். போய் கப்புன்னு பிடிச்சிக்கிறான். ஏய் எங்கே ஓட்டு ஒடியாந்துட்டியா நீ, வா இங்கே போகலான்னு கூப்பிட்றான். ஓ நான் படிக்க வந்திருக்கேன், பரீட்சை எழுதி வைக்கிறான், ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவன் எழுதிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறான். எங்கள் ஊர் பொண்ணுங்க இங்கே ஒடியாந்து இங்கே இருக்குன்னு கொண்டு போயிடுறான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த அம்மா சொல்லுது, ஐயா நான் தேர்வு எழுத வந்தேன், பாரியா ஹால் டிக்கெட்லான்னு காட்டுது. அப்புறமா தேர்வு எழுத போக சொல்கிறார். போகிறப்பெல்லாம் தேர்வுக்கு அனுமதிக்கிற நேரம் முடிஞ்சு போச்சு, உள்ளே விட மாட்டேங்கிறானுங்க. அந்த அம்மா புலவர கனவும் இல்லாமல் போய்விட்டது. அப்புறம் திருப்பியும் போயிடுறாங்க. போய் பெரியாரோடு இருக்கிறார்கள். 41ஆம் ஆண்டு அந்த அம்மா வந்து பெரியாரோடு பயணத்தெல்லாம் ஊட்டிக்கெல்லாம் போகிறாங்க. ஏதோ கூட்டத்தெல்லாம் போயிட்டு வரப்போ ஒரு அறிக்கையை மணியம்மாரே எழுதுகிறார்கள். ஒரு அறிக்கையை, இந்த அறிக்கையில் என்ன எழுதுகிறாங்கன்னா, நான் பெரியாரிடம் சதா ஒரு கவலை அவர் ஓடிக்கொண்டே இருப்பதை நான் பார்த்தேன். அவர் மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னா, இயக்கத்திற்கு முழு நேரமும் உழைக்கிற பெண்களை நம்மால் இன்னும் அமைப்பாக்க முடியவில்லையே என்ற கவலை அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதை அவர் பேசுகிற போதில், தொண்டரோடு பேசுகிற போதெல்லாம் நான் புரிந்து கொண்டேன். எனவே தயவுசெய்து நான் இயக்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் பணியாற்ற விருப்பமுள்ளவர்கள் வாருங்கள். பெரியார் உங்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவ தயாராக இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று வேணும், ஏச்சிக்கும் ஏளனத்திற்கும் அவதூறுக்கும் கவலைப்படாத கல்லு போன்ற உறுதியுள்ள பெண்கள் வாருங்கள். வந்தால் அதுதான் பேசுவான். நீ பொது வாழ்க்கையில் வந்து ஊர் ஊராக போயிட்டுருக்கிற, ஏதாவது குற்றம் சொல்லுவான், குறை சொல்லுவான். அதெல்லாம் தாங்கிக்கிற துணிச்சல் உள்ள கல் போன்ற உறுதியான மனம் கொண்டவர்கள் வர வேண்டும்னு விடுதலை ஒரு அறிக்கை எழுதுகிறாங்க. என்ன வேலைன்னா, பெரியார் இயக்கத்தை பரப்ப வேண்டும், பெண்களிடம் பரப்ப வேண்டும். அதில் வந்து அவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல மறந்துட்டேன். 31 போட்ட மாநாட்டில் கிறிஸ்துவ மிஷினரிகளைப் போல என்று சொல்லுகிறார். அவங்க திருமணத்தை மருத்துவர்களாக, அப்படி இல்லை பெண்கள் வரட்டும், அவங்க வந்து எனக்காக வேலை செய்யணும்னு தான் அந்த தீர்மானத்தில் அப்போ போடுறாங்க. அது நடப்பில். ஆனாலும் அவர் விருப்பம் அதுதான். கிறிஸ்துவ மிஷினரிகள் எப்படி கன்னியர்களை பயன்படுத்தி கொள்ளுகிறதோ அதை போல் நம்ம இயக்கத்திற்கும் நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி வந்த பெண்ணில் ஒருவராகத்தான் மணியம்மையார் இருக்கிறார். சரி, என்ன ஆச்சு? அப்புறம் இப்போ ஏன் திருமணம் பண்ணிக்கிட்டார்? அப்புறம் வேண்டியது இல்லையே, அது இயக்கத்துக்கு வேலை செய்து உதவியாளருக்கு செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. ஏன் திருமணம் செய்து கொண்டார் என்பது தான். பெரியாருக்கு உங்களுக்கு தெரியும், அவர் இயல்பாகவே பெரிய பணக்காரர். பெரியார் அவருடைய அப்பாவே பணக்காரர், பெரியார் இல்லை. அவங்க வீட்டை பார்த்தா தெரியும். பெரியார் பிறக்கிற போது ஒரு வீடு 3 அடுக்கு, அந்த காலத்தில் 1870களில் 3 அடுக்கு மாடி கட்டி கொள்ளுகிற பணக்காரர். அந்த மாதிரி ஒரு பண வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்தவர் தான் பெரியார். அவருக்கு தனியாக ஸ்பின்னிங் மில் இருந்தது, ஜின்னிங் அண்ட் ஸ்பின்னிங் மில் வச்சுருந்தார். அது காங்கிரஸில் சேர்ற போது அந்த தொழிலை கைவிட்டு விட்டார். இன்னொரு மஞ்சள் மண்டி வச்சுருந்தார், அதையும் கைவிட்டு விட்டார். நம்ம அரசியலுக்கு போகிறோம், அதெல்லாம் நடத்த முடியாது, நம்ம இந்த வேலையை தான் பார்க்க முடியும்னு போயிட்டார். ஆனால் பெரிய அளவில் சொத்துக்கு உரிமை உள்ளவர். வேடிக்கையாக ஒரு முறை ஈவேகே சம்பத்திடம் கேட்டாங்களாம், என்னங்க ஊர்லேயே பாதி உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. சம்பத்திடம், ஈவேகே சம்பத் எம்பியாக இருந்தபோது அங்கேருந்த எம்பிக்கள் அவர்கிட்ட கேட்டாங்களாம், அந்த ஈரோட்லேயே பாதி உங்களுக்கு தானேன்ட்டு. அவர் சிரிச்சிட்டே சொன்னாராம், ஈரோட்டில் மொத்தமே 3 தெரு தான் இருக்குது அப்போது, இப்போ இல்லை, இருந்தது. அதில் வந்து முதலாளி சாஹிப்னு ஒருத்தர் இருந்தார். பெரியாருக்கு அடுத்து அவர் தான் நகராட்சி தலைவராக வந்தார். முதலாளி சாஹிப்னு ஒருத்தர். அவர் பேர் எனக்கு முழுமையான பேர் எனக்கு ஞாபகம் வரல. அவருடைய இடம்தான் ஈரோட்டில் இருக்கிற பெரியார் நகர், அது அவருக்கோட இடம், அவருடைய இடம் தான் அது. மொத்தம் 4 தெரு தான் இருந்தது. 2 தெருவில் இருக்க வீடெல்லாம் எங்களுது, 2 தெருவில் இருக்கலாம் பாயுது, முதலாளி சாஹிபுது. அதனால தான் ஊரில் பாதின்ட்டாங்க. அது ஊர்னால் எவ்வளோ, எங்களுக்கு சின்ன ஊர் தான் எங்களுது என்று அவர் வேடிக்கையாக சொன்னார். அவ்வளோ பெரிய வசதி உள்ள ஆள். அந்த சொத்துக்களை தன்னுடைய வாரிசுகளுக்கு எழுதி வைக்கல. அண்ணன் மகன்தான் சம்பத்து. அண்ணன் மகனுக்கு சொத்து எழுதி வைப்பெல்லாம் உயிர் எழுதிடுவாங்களா, யாரும் இல்லைப்பா, அடுத்த பையன் யார், எங்கள் வாரிசு அண்ணன் பையன் இருக்கிறான், அவனுக்கு எழுதி வச்சிடலாம். அவர் எழுதலை. அது மட்டும் இல்லாமல் இயக்கத்திற்கு வந்த பின்னால் இயக்கத்திற்கு ஆங்காய நன்கொடை தருகிறார். மக்கள்லாம் நிறைய நன்கொடை பெரியார் போகிற போது கிடைக்குது, அதெல்லாம் சேர்த்து அவர் வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சவர் பெரியார்.
ஒரு வேடிக்கையாக சிபி சிற்றரசு என்று ஒருவரை பற்றி நீங்கள் கேள்வி, திமுகவில் ஒரு பெரிய தலைவர். அவர் அவர் முதல்ல திராவிட கழகத்துக்கு வர்றாரு. ஒரு நாள் பேச்சுவாக்கில் பேசிகிட்டு இருந்தாராம் பெரியார்கிட்ட. எனக்கு டிரைவிங்லாம் நல்லா தெரியும், நான் வண்டியெல்லாம் ஓட்டுவேன்னாராம். அடுத்த நாள் பார்த்தா பெரியார் டிரைவர் வேலைக்கு வரலையாம். சின்ராஜ், அப்போ அவர் பேர் சின்ராஜ், பின்னால் தான் சிற்றரசு ஆகிறார். சின்ராஜ் வண்டி எடுங்கன்னாராம். ஏன்னாராம், டிரைவர் வேணான்ட்டேன், உங்களுக்கு தான் ஓட்ட தெரியுமில்ல, எதுக்கு டிரைவர் வேற என்று வேணான்ட்டேன், அவருக்கு 1 மாதம் சம்பளத்தை கொடுத்து போக சொல்லிட்டேன், அதனால் எடுங்க வண்டியன்னாராம். அந்த கதையை அவர் சொல்லிட்டு சொன்னார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் WPA சவுந்தரபாண்டியன் ஒருத்தர், அவர் தான் முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவராக இருந்தவர். அவர் டிஸ்ட்ரிக்ட் போர்டு தலைவராக இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், மிகப்பெரிய பணக்காரர். அவர் சவுந்தரபாண்டியன் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. போய் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. நிறையா கறி மீன் அது நிறையா போட்டாராம், நல்லா சாப்பிட்டாராம். பெரியாருக்கு ஒரு மாறு இருந்திருக்கு உடம்பு. சின்ராஜ் போய் ஒரு சோடா வாங்கிட்டு வாங்கன்னு பணம் கொடுத்தாராம். அப்போ சோடாவுக்கு வேலை மதிப்பு காலனா அணா கணக்கில் 3 பைசா கொடுத்து சின்ராஜ் ஒரு சோடா வாங்கிட்டு வாங்கினாராம். வாங்கிட்டு குடித்தாராம். குடிச்சிட்டு சொன்னாராம், சவுந்தரபாண்டியனுக்கு என்ன ஆட்டுக்கு பஞ்சமா, கோழிக்கு பஞ்சமா, மீனுக்கு பஞ்சமா போட்டார், நம்ம இயக்கத்துக்கு இல்லையா காலனா வீணாக போச்சுன்னாராம். காலனாவை கணக்கு பார்க்குறாரு. அவர் சோறு போட்டதெல்லாம் பெருசு இல்லை, சோடாவுக்கு காலனா செலவு பண்ணிட்டேன், இந்த ஆள் பண்ணது காலனா இயக்கத்திற்கு நஷ்டம், எனக்கு நஷ்டம்னு அவர் சொல்லலை. ஏன்னா அந்த காசு பூரா இயக்கத்துக்கு தான் போக போகுது, காலனா இயக்கத்துக்கு இல்லையா நஷ்டம் அப்படின்னாராம். அதே மாதிரி அவர் வேடிக்கையாக சொல்லுவார், இவருக்கு ஒரு நாளைக்கு 2 அணா பேட்டாவான். சாதாரணமாக பெரியார் கொடுக்க மாட்டாராம், 2 குழியில் விடுவாராம் வேணே. பேட்டா தரல அப்படின்னு கொடுத்து டீ குடிச்சிட்டு வாம்பாராம். அப்புறம் தான் கொடுப்பாராம், 2 குழியில் விட்டால் தான் 2 அணா கொடுப்பாரு. அப்புறம் டீ நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒன்று வாங்கிட்டுவான்னு அர்த்தமா. பாவி 2 அணா கொடுத்துட்டு 1 அணாவுக்கு அவரே டீ குடிச்சிடுவார் அப்படிலாம் வேடிக்கையாக சொன்னார். இப்படியெல்லாம் சிறுக சிறுக ரொம்ப சிக்கனமாக சேர்த்த பணமும் அதில் இருந்தது. வெறும் பெரியார் தன்னுடைய பரம்பரை சொத்துக்கள் மட்டுமல்ல, இயக்கத்திற்காக நன்கொடையாக பெற்ற பணங்களையும் அதில் சேர்த்தார். ஒரு பெரிய நிதி இருந்தது. அந்த நிதியை நோக்கி பல பேருடைய பார்வை திரும்புகிறது. இயக்கத்தில் தன்னை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்ளுகிற பல பேருடைய பார்வை அதன் மீது இருக்கிற சந்தேகம் பெரியாருக்கு வந்துடுது. அதை எதுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம்? பெரியாருக்கு சில நோக்கங்கள் இருந்தன. அது என்ன பண்ணணும்? ஆனால் கல்விக்கு செலவு செய்ய வேண்டும், பெண்கள் நிலையம் என்று எல்லா பக்கமும் உருவாகணும்னு நினச்சார். ஆதரவற்ற பெண்கள் தங்கியிருக்கவும், அவர்களுக்கு வருமானத்தை ஈட்டிக்கொள்ளத்தக்க தொழிலை பயிற்றுவிக்கவும். அது பெண்கள் நிலையம்னே கற்ற குடியரசில் வந்திருக்கு. அதை எப்படி உண்டாக்கணும் அப்படிங்கிறது, அது யோக்கிய பொறுப்புள்ள நாணயமிக்க ஒருவர் பொறுப்பாளராக வந்தால் தொடங்கிடலான்னு பெரியார் சொல்கிறார். அப்படிலாம் ஒரு ஐடியா இருக்குது அவருக்கு. அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, கல்விக்கு, பகுத்தறிவு பரப்புரைகளுக்கு, ஜாதி ஒழிப்பு பரப்புரைகளுக்கு பயன்படுத்துவதற்கு அது நிதியை ஒரு ஆக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இவருக்கு வயசாகிடுச்சு, செத்து போனால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் வந்துருச்சு. 70 வயசு. அவர் ஏறக்குறைய 1925 சொல்லிகிட்டு இருக்கார், உங்களுக்கு வயதாகி விட்டது, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ வயசு அவருக்கு 50 தான். எனக்கு எப்போ முடியலையோ அப்போ நான் ஓய்வு எடுத்துக்குவேன், அது வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்னு 25லிருந்து 73 வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தார். 50 வருஷம் சொல்லிகிட்டு இருந்தார், எனக்கு வயசாகிடுச்சுன்ட்டு. அப்போவும் அவருக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, ஒருவேளை நம்ம உடல் கெட்டு போனால் இந்த சொத்துக்கள் என்ன ஆகுது. சம்பத் மீது அவருக்கு நம்பிக்கை குறைவு. சம்பத் அண்ணாதுரைக்கெல்லாம் கையால் ஆகிட்டார், இயக்கத்துக்கு துரோகியாக மாறிவிடுவார் என்ற சந்தேகம் இருக்கிறது. அறிக்கையிலே எழுதுகிறார், சம்பத் ஒரு சூதன் அப்படின்னு எழுதுகிறார். அந்த அறிக்கையில் அவர் எழுதுகிறார், நான் அவனை நம்பியெல்லாம் விட்டு போக தயாராக இல்லைங்கிறார். அப்போ இந்த சொத்துக்களை ஒருவர் அவரும் அவரோடு சிலரையும் சேர்த்து ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி அவர்கள் சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதுக்காகத்தான் என்ன பண்ணுறாருனா, மணியம்மைக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு பொறுப்பாளராக போடலான்னு நினைக்கிறார், செயலாளராக போடலான்னு நினைக்கிறார். கூட 5-6 உறுப்பினர்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்கள தான் செயலாளர், அவங்களுக்கு அதிகாரம் மிக்கவர்களாக அவரை வைக்கணும். அப்போ என்ன செய்யுதுன்னு போய் கேட்குறாரு, நான் தத்தெடுத்துக்கலாமான்னு போய் கேட்குறாரு. பெண்களை தத்தெடுப்பதற்கு அப்போ சட்டம் இல்லை, ஆண்களை தான் தத்தெடுக்கணும். ஆண்களைத்தான் தத்தெடுக்க முடியுமே தவிர பெண்களை தத்தெடுக்க முடியாது. 16 வயதிற்கு முன்னால் தான் தத்தெடுக்கலாமே தவிர அதுக்கு மேலே இருக்கணும் தத்தெடுக்க முடியாது.
அப்போ அந்த சட்டங்கள்லாம் அப்படி சட்டப்படியாக செய்ய முடியவில்லை. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி வேறு என்ன பண்ணலான்னா தான் ஒருத்தன் சொல்கிறான், ஒன்று பண்ணுங்க, கல்யாணம்னு பண்ணிட்டீங்கன்னா மனைவிக்கு ஆட்டோமேட்டிக்காக சொத்து போயிடும், அப்படி செஞ்சுக்கிட்டா நல்லது, அப்போ தான் சொத்தை பாதுகாக்க முடியும். சரி, உடனே தான் அவர் எழுதுகிறாரு, நான் ஒரு ஏற்பாடு செய்ய உள்ளேன்னு எழுதுகிறார். திருமணம்னு எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டார், நான் ஒரு ஏற்பாடு செய்து கொள்ளுகிறேன். அதில் பயன்படுத்துகிற சொற்கள் உங்களுக்கு கடுமையானதாக தெரியலாம், அதிர்ச்சியூட்டுவதாக இருக்கலாம். யாரும் பயப்படாதீங்க, இயக்கத்தின் நன்மைக்காக செய்யப்படுகிற ஒரு ஏற்பாடு என்று சொல்லித்தான் அந்த திருமணத்தை செய்தார். திருமணத்தை உங்களுக்கு தெரியும், பெரிய மனுஷன்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் சுக வாழ்க்கை வாழ்வேன்னு பெண் போகம் அனுபவிக்க முடியும்லாம் சொல்ல முடியாது. பெரிய மனுஷன்லாம் எத்தனை பேர் என்னென்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியும். அதனால் பெரியாருக்கு இப்போ திருமணமான போது ராமாமிருத அம்மாள் கூட சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணுறதா என்ன பண்ணிக்கலாம்ல, நீ ஏன் அவ்வளோ போய் பண்ணுன்னு கேட்குறாங்க. அவங்க எழுதுகிறாங்க பத்திரிக்கையில். அவர் சொன்னார், நீ எனக்கு முன்னால் செத்து போயிரியாட்டிருக்கு, உன்னை பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறது, எனக்கு பின்னால் பாதுகாக்கிறதா ஆள் வேணும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு முன்னால் செத்து போயிரியாட்டிருக்குது, உனக்கு வாங்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பெரியார் வேடிக்கையாக சொல்லுகிறார். அப்படித்தான் அந்த ஏற்பாடு நடக்கிறது. மணியம்மையார் திடீர்னு அவருக்கு பெரியார் இருக்கிற போதே அவருக்கு இதய நோய் வந்தது, இதய தாக்கு, ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்தது. பெரியார் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார், கண்கலங்கி போய் உட்கார்ந்துருந்தார்னு தெரியுது. நல்லா அனுப்பினால கேட்டாங்களாம், என்னையா நீங்கள் எதுக்கும் கலங்காதவர், எனக்கு உடம்பு சரிலாம் கலங்கி உட்காந்துட்டு இருந்தீங்களே அப்படின்னாராம். இல்லைம்மா, நீ செத்து போயிடணும் நான் கவலைப்படல, இவ்வளவு அவமானத்தை சந்தித்து இந்த ஏற்பாடு பண்ணமே, அது வீணாக போயிட மாட்டிருக்குதேன்னு நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொன்னாராம் பெரியார். நீ செத்து போயிடும் நான் கவலைப்படல, இவ்வளவு அவமானங்களை எதிர்ப்புகளை சந்தித்து நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன், ஆனால் அதுக்கு எதுக்கு பண்ணிக்கிட்டோம், அந்த பர்பஸ் சர்வாகாது போல் இருக்க என்று அவர் சொல்லுகிறார். அப்படியே அம்மா வந்துக்கிட்ட அம்மாவுக்கு சொன்னாராம், அம்மா மணியம்மையார் உடல்நலம் சரியில்லாமல் போன போது செய்தார்கள். அப்படித்தான் அந்த திருமணம் என்பது பெரியார் மொழியில் சொன்னால் ஒரு ஏற்பாடு, அது திருமணம் அல்ல, தன்னுடைய வாழ்க்கைக்காக, செக்ஸ் வாழ்க்கைக்கு செய்யப்பட்ட திருமணம் அல்ல, அதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுகிற அவசியம் இல்லை, அது ஒன்று. எனவே அப்படித்தான் அந்த திருமண ஏற்பாடு நடந்தது. அதே போல் பெரியாரும் ட்ரஸ்ட்டு பண்ணுறப்போ கொஞ்சம் சொத்துக்களை தனியாக வைக்கிறார். சென்னையில் ஒரு வீடு, இதெல்லாம் தனியாக வச்சு, இது ஒருவேளை கட்சிக்காரெலாம் கடைசியாக ஒன்று துரத்தில் ட்ரஸ்ட் மெம்பர் 5-6 பேர் போடுறான், அந்த 5-6 பேரும் சேர்ந்து உன்னை தலைவர் பதவியில் நீக்கிட்டாங்கன்னா அதற்காக உனக்கு எதுக்கும் பாதுகாப்பாக இருக்குன்னா அதுக்கு 2-3 சொத்து எழுதி வைக்கிறார், தனியாக உனக்கு எழுதி வச்சிடுறேன், நீ கடைசி காலத்தில் பொழைச்சிக்குவ, அவனெலாம் துரத்திட்டோட பொழைச்சிக்கலான்ட்டு. மணியம்மையார் அந்த சொத்துக்களை விற்று அதை ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி தான் பாலிடெக்னிக் கட்டினாங்க. பெரியார் தனக்களித்த சொத்துக்களையும் குடும்ப ரீதியாக அவருக்கு அவங்க அப்பா வழியில் வந்த சொத்துக்களையும் சேர்த்து தான் பெரியார் மணியம்மை பாலிடெக்னிக் கட்டப்பட்டது. அப்போ அதைத்தான் இப்போது கொச்சைப்படுத்துகிறோம், ஏதோ பெரியார் வளர்ப்பு மக 1 வயசு குழந்தைய எடுத்துகிட்டு வளர்த்து கல்யாணம் பண்ணிட்டாருன்ற மாதிரி. அந்த அம்மா திருமணம் பண்ணுறப்போ அந்த அம்மாவுக்கு வயசு 30, பெரியாருக்கு 70. ஆனால் அண்ணா எழுதினார், பெரியாருக்கோ வயது 72, மணியம்மையாருக்கோ வயது 26ன்னு எழுதினார். அவருக்கு வரவு ஆனால் கணக்கு தெரியாத அண்ணாவுக்கு 49 பிறந்தா, 1879 பிறந்தார், 1949 70 வயசு தான் இருக்கும், அப்படி 72 ஆகும். அண்ணா அறிக்கையில் 72 வயதுன்னு எழுதியிருக்கார். மணியம்மையாருக்கும் வயசை குறைக்கிறார், இவருக்கு வயசு ஏற்றுறாரு, மணியம்மையாருக்கு 26 வயதுங்கிறார். இப்படி திருமணம் செய்து கொண்டார்கள் என்று அவர் தான் அதை பெரிதாக்கினார். அண்ணா தான் அதை கட்சி விட்டு போகணும், ஏதோ ஒரு சான்ஸ் வேணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு போகணும், இந்த காரணம் கிடைச்சிடா நமக்குன்ட்டு அவங்க போனாங்க. அதுதான் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை தான் ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து செஞ்சிட்டே வர்றோம். திராவிட முன்னேற்றக் கழகம் பிரிந்தபோது பெரியாருக்கு எதிராக அவர்கள் அதுக்கு நம்ம மனைவி திருமலைசாமின்னு ஒருத்தந்தார், மனைவி திருமலைசாமி. அவர் மணப்பாறையை சேர்ந்தவர், திருமலைசாமின்னு பேர். அவர் பத்திரிகை நகரத்தூதன் ஒரு பத்திரிகை நடத்தினார், பெரிய எழுத்தாளர். அவருடைய எழுத்துக்கள்லாம் அப்படி வீச்செல்லாம் படிச்சிங்கன்னா எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லலாம். அவர் துவேஷ புயல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். இவர் மேலே உள்ள கோபத்தினால இங்கே புயல் ஒன்று கிளை போடுறார் அண்ணாதுரை அப்படின்னு ஒரு புத்தகம், ஒரு கட்டுரை எழுதினார். கட்டுரைனா சின்ன கட்டுரை இல்லை, 30-40 பக்கம் கொண்ட கட்டுரை. அது புத்தகமாக வந்தது. அண்ணா இந்த மாதிரி அநியாயமாக பொய் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமாயா, நீ எல்லாம் ஒரு பகுத்தறிவாதியா, நீ எல்லாம் சுயமரியாதைக்காரனா, இப்படியெல்லாம் பொய் சொல்லி கெட்ட பேர் உண்டாக்குன்னு நினைக்கிறியே, நீ எத்தனையும் நாம் பார்த்துருக்கோம் வாழ்க்கையில்
என்று பல பேர் பெரியாருக்கு ஆதரவாக நின்றார். அப்போ ஆதரவாக நின்றதெல்லாம் இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன். 2 ஏற்கனவே சுயமரியாதை இயக்கம் என்கிற பண்பாட்டு புரட்சி இயக்கமும் நீதி கட்சி என்ற அரசியல் கட்சியும் ஒன்றாக சேர்ந்து தான் திராவிடர் கழகம். அந்த நீதி கட்சி மனப்பான்மையில் இருந்தான்ல, அவன்லாம் திமுகவாக போயிட்டான். சுயமரியாதை இயக்க கருத்தோடு இருந்தவரெல்லாம் பெரியாரோடு நின்றார்கள். இப்படி தான் சொல்லிக்கணும். சுயமரியாதை இயக்க சிந்தனைகளில் ஆழ்ந்த பற்றுள்ளவர்கள் திராவிடர் கழகமாகவும், நீதி கட்சி மனப்பான்மையோடு இருந்தவர்கள் போனாங்க. அண்ணா கூட சொல்லுவார், நான் பெரியார் ஒரு கூட்டத்தில் பார்த்தேன், என்ன படிச்சிருக்கேன்னாரு. நான் இந்த மாதிரி எம்ஏ படிச்சிருக்கேன், என்ன செய்கிறேன்னு, சும்மா தான் இருக்கேன், வாவேன் என்னோடனாரு. நான் உடனே பின்னால் போய்விட்டேன். அப்படிலாம் நடக்கலை. அந்த திருப்பூர் மாநாட்டுக்கு அப்புறம் 1 வருஷம் ஒரு ஸ்கூலில் போய் வேலை செஞ்சார். நீதி கட்சி சார்பாக கார்ப்பரேஷன் மெம்பருக்கு போட்டி போட்டார், தோற்று போனார். அதில் அதுக்கப்புறம் தான் பெரியார்கிட்ட போனார். எனவே அவருக்கு நீதி கட்சி மனப்பான்மை அவரிடம் இருந்தது. அரசியல் ஆர்வம் அவர்களுக்கு, தேர்தல் அரசியல் ஆர்வம் இருந்தது. அவங்க இதை காரணம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் வேறு எதாவது இருந்தால் நீங்கள் பின்னால் கேளுங்க, குறித்து வச்சுக்கிட்டு நம்ம சொல்லுவோம்.